இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. இரக்கத்தின் ஐஸ்வரியமே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவனின் அதிபதியே நன்றி பரிசுத்தரே. அல்பாவும் ஒமேகாவுமானவரே நன்றி. ஆதியும் அந்தமானவரே நன்றி. முந்தினவரும் பிந்தினவருமானவரே நன்றி. அப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம். வல்லவரும் நல்லவருமானவரே நன்றி அப்பா. இம்மட்டலும் பாதுகாத்து எபினேசரோட கரத்துல அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம ஒன்றே மகிமைப்படட்டும் அப்பா. நல்ல ஒரு ஆராதனை வேலையப்பா எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே நன்றி. கர்த்தர் மனம் இறங்குவீராக. தகப்பனப்பா இரக்கம் பாராட்டுங்க. இந்த ஆண்டவரே தொடர்ந்து இந்த செய்தி வேலையில கூட ஆண்டவரே உம்முடைய நாம ஒன்றே மகிமைப்படட்டும். பேசுகிற அடியாளை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டும் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆவியானவர் ஆண்டவரே, இதோ நீர் சொன்னபடி காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீங்க அப்பா. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க தகப்பனே, எங்களுடைய ஜீவிதம் உமக்கு பிரியமானபடி, உமக்கு இஷ்டமானபடி உம்முடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கட்டும். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அநேக இந்த நம்ம பாருங்க, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கோம். இன்னைக்கு காலையில நான் என்னன்னா ஆல்ரெடி மெசேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், தீர்மானம் பண்ணிட்டேன். காலையில ஒரு தின தியான புக்கை வாசிச்சுட்டு இருந்தேன். வாசிக்கும் போது அதுல பாருங்க, இன்றைய திருச்சபைகளில் அநேக திருச்சபைகள் என்னன்னா கடைசி காலத்தை உணராதபடி, ஆண்டவருடைய 2ஆம் வருகை அதை உணர்ந்து கொள்ள முடியாதபடி இன்னுமே ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போறாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்காமல் சொன்னதுமே எனக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ நம்ம இன்னும் அந்த வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற நம்ம வந்து வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனா 2ஆம் வருகை குறித்த ஒரு மந்த புத்தி இன்றைக்கு வந்து சபைகளில் நிலவுகிறதுன்னு சொல்லிட்டு காலையில படிச்சேன். படிக்கும்போது ஆண்டவர் இடைப்படுகிறார் என்பதை அறிந்து கர்த்தரை துதித்தேன். ஒரு பயம், ஒரு நடுக்கமும் என்னை பிடித்தது. அப்போ நான் அதையும் முடிச்சுட்டு, ஆண்டவரே இந்த தின தியானத்தில் நான் படிச்சுட்டேன், அடுத்து இப்ப வேதத்தை படிக்கும்போது நீங்க என்னோடு பேசணும்பான்னு சொல்லிட்டு படிக்கும்போது தெய்வன் கொடுத்த வார்த்தை பாருங்க, யோபு 38ஆம் அதிகாரம் அதுல 11வது வசனம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அப்போ நம்ம இன்னைக்கு எப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், அதையே நம்ம நினைச்சு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து பயந்துட்டு இருக்கிறோம், நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கிடைச்சதும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா திரும்ப நான் என்ன பண்ணேன், காய்கறி எல்லாம் வெட்டிட்டு பைபிள்லாம் வாசிச்சு முடிச்சுட்டு பிரேயர்லாம் முடிச்சுட்டு காய்கறி வெட்டிட்டு ஏஞ்சல் டிவி போட்டு கேட்டுட்டு இருந்தேன். கரெக்டா சாது ஐயா பேசுறாரு, அதே வார்த்தை ரிப்பீட் பண்ணாரு. இன்று அநேக திருச்சபைகள், நான் திருச்சபையில குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, அநேக திருச்சபைகள்ல இன்னும் ஆண்டுடைய 2ஆம் வருகைக்குரிய ஒரு போதனை கொடுக்கப்பட்டதே இல்லை. ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அனுப்பிடுறாங்க. விசுவாசிகளும் சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச வாக்குத்தத்தம் இதுதான் சொல்லிட்டு சந்தோஷமா போயிடுறாங்க. ஆனா நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். காலங்களை பாருங்க, எப்படிப்பட்ட காலங்கள், நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து பார்க்கணும். எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி. ஹாங்காங்ல பாருங்க, ஒரு ஹோட்டல், ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல எரிந்து சாம்பலாயிட்டாங்க 60 பேரு. 300 பேர் காணப்படாம போயிட்டாங்களாமா. அவ்வளவு கருகி சாம்பலாயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்தோனேஷியால அந்த நில அதிர்வு, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, அக்கினி, நெருப்பு, இப்படி ஒரே பயங்கரம். அந்தமான் நிக்கோபார் தீவுல நிலநடுக்கம் 6.5 ஹெக்டர். அந்த பூமி அதிர்ச்சி, நில அதிர்வு உண்டாச்சுன்னு சொல்லிட்டு கட்டடங்கள் எல்லாம் குலுங்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்னன்னா, என்ன நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 7 தூதர்கள் 7 எக்காலங்களை ஊதுகிற காலத்திற்கு நியர் நம்ம வந்துட்டோம். எந்த நிமிஷத்துல ஆண்டவர் வந்து விடுவார். ஆனா நம்ம எப்படி இருக்கோம், ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு நல்ல ஒரு வொர்ஷிப் கேட்டோம்.
அந்த சிஸ்டர் பாருங்க, வர்ஷிப் பண்ணும்போது கூட ஆண்டவருடைய வருகை நம்ம உணராதபடி காலங்கள் போய்கொண்டிருக்கிறது, நாட்கள் கடந்து போய்கொண்டிருக்கிறது. ஆனா நம்மளுடைய குடும்பங்கள்ல இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் அநேக பேர் இருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எவ்வளவு தீவிரமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய காரியங்களை செய்ய வேண்டும். மந்த புத்தியோட இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம என்ன ஆசீர்வாதங்களை தேடி அதன் பிறகே போகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. துன்பங்களும் துக்கங்களும் எல்லாம் வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இம்மட்டுமா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை எங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லவில்லையான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த யோப பக்தன் பாருங்க, இந்த 1ஆம் அதிகாரத்தம் யோபு 1ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனம் அதை பார்க்கும்போது பாருங்க, யோபு எப்படிப்பட்ட மனுஷன்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். எல்லா நல்ல குணங்களும் அவர்கிட்ட இருந்துச்சு. உத்தமனா இருந்தாரு, சன்மார்க்கனா இருந்தாரு, பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயந்தவர். இப்படி 4 நல்ல காரியங்கள், எல்லா நல்ல காரியங்களும் ஒருங்கே நிறைய பெற்ற இந்த யோபு பக்தன் தான் இருந்தாரு. அதுல அந்த 1ஆம் அதிகாரம் 20-22 பாருங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போதே தெரியும் என்னாச்சு அப்படின்னா, ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டங்கள் எல்லாம் போயிடுச்சு. கடைசியில தன்னுடைய பிள்ளைகள் 7 குமாரன் 3 குமார்த்தெகள் எல்லாம் ஒரே நாள் அதே நாள இறந்துட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். எல்லா கஷ்டமும் நடந்துருச்சு. உடனே அப்ப சொல்றாரு 20ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நாமளே நம்மளை நிதானித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். நமக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை மேல பிரச்சனை கொஞ்சம் வந்துச்சுன்னா, ஐயோ என்னால தாங்க முடியல, நான் தான் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியும், நான் போற பாதை உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு உத்தமர், ஒரு நல்ல ஒரு தேவனுக்கு பயந்தவர், பொல்லாப்புக்கு விலகுகிறவர், சன்மார்க்க ஜீவிக்கிற அந்த யோபு பக்தனுக்கு ஒரே நாள்ல எல்லாமே சம்பவிச்சிச்சு. ஆனாலும் அவர் கர்த்தரை குறை சொல்லவில்லை. இன்னைக்கு நம்மளும் இப்படிதான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் தலைக்கு மேல மிஞ்சினாலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிற வார்த்தை கடந்து வருகிறது. இம்மட்டுமா மிஞ்சி வராதே. அப்போ ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன், செய்ய போகிறதை சொல்கிற தேவன் நம்ம ஆண்டவன் சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட யோபு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? மத்தேயு 13ஆம் அதிகாரம், அதுல 7ஆம் வசனம் 22ஆம் வசனம் பார்ப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், அதுல 7ஆம் வசனம் பாருங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அப்போ 4 விதமான நிலத்தை ஆண்டவர் சொல்றாரு. வழியருகே விதைக்கப்பட்ட, வழியருகே விழுந்த விதை, அடுத்தது கற்பாறையில விழுந்தது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. 4 காரியங்களை பாக்குறோம். நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வர வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? நல்ல நிலத்தில் விழுந்த விதை போலதான் இருப்போம். பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், அவ்வளவுதான். இனி ஆண்டவரை, இனி பைபிளும் நான் படிக்க மாட்டேன், இனி சர்ச்சுக்கு போக மாட்டேன், அப்படிதாக இன்னுமே நம்ம சிலர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ பிரச்சனைகள் வரும்போது ஒரு இரிட்டேஷன், ஒரு எரிச்சல், ஒரு கோபம், அந்த காயினுக்கு அந்த முகநாடியை போல நமக்கு ஒரு எரிச்சல் வருகிறது. என்ன இப்படி பிரச்சனை, என்ன இப்படி போராட்டம், பொருளாதார நெருக்கடி, நோய் நொடி, எப்பொழுது ஒரு சமாதானமே இல்லையே, சந்தோஷமே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய மனசு அலசடிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த யோபு பக்தன் பாருங்க எப்படி இருந்தாரு. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னாக்க, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை போல இருக்கிறோமா? அப்போ முள்ளுள்ள விதை, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வசனம் ஒண்ணு பார்ப்போம். அதே அதிகாரம் மத்தேயு 13:22 பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். உலக கவலை, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் நாங்க வீடு கட்டலை, இன்னும் கார் வாங்கல, பங்களா வாங்கல, ஐயோ இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடி தீரல, நோய் பிரச்சனை தீரல, அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா பூமிக்குரிய காரியங்களை தான் நம்ம சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம கீழான வேலை அல்ல, மேலான வேலை நாடுங்கள்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ற, நமக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது வேத வசனம் எல்லாம் மறந்து போயிடும். மறந்து போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் உண்மை இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுறாரு. ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம், அதுல 28வது வசனம் பாருங்க. மத்தேயு 11 அதுல 28.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கட்டும், மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத பிரச்சனையா இருக்கட்டும், ஆனா எல்லாவற்றிற்கும் நம்முடைய கர்த்தரிடத்துல ஒரு தீர்வு உண்டு என்பதை நம்ம வந்து மறந்து போகவே கூடாது எந்த சூழ்நிலையிலும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா? நீ வந்து சுமக்க முடியாது உன்னால, என்கிட்ட வந்துரு, அந்த பாரத்தை நான் சுமக்கிறேன். அப்ப நீ வந்து இளைப்பாறுதல்ல பிரவேசின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இவ்வளவு கரிசனையோடு நம்ம அழைக்கிறார். ஆனா அந்த வார்த்தைகள், ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு வந்து நம்முடைய உள்ளத்திலேன்னு அது எடுபட்டு போகிறது. நம்ம அதை மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய அந்த கம்ஃபர்டிங் ஜோனுக்குள்ள வருவதற்கு நமக்கு என்ன, நம்முடைய பிரச்சனைகள் தடையாக இருக்குது. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சாத்தான் வந்து ரொம்ப தந்திரம் உள்ளவன். அவன் வந்து திருடன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நமக்கு வந்து முதலாவது அவன் என்ன பண்ண, இந்த சிந்தையை தாக்குகிறவன் அப்படின்னு நம்ம மறந்து போக கூடாது. ஒரு பிரச்சனை வருதா, இல்ல ஒரு போராட்டம் வருதா அப்படின்னு சொல்லும் அந்த சிந்தையை தாக்குவான். ஆமா, நீ வந்து நல்லா பைபிள் வாசிக்கிற, நல்லா சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கிற, ஆனா உனக்கு என்ன, இந்த பிரச்சனை தீரலையே, நீ எப்படி போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? அப்ப அவங்க திருப்பி கேட்டா நீ என்ன பதில் சொல்வ அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம தடுமாறி விடுகிறோம். நாங்க எங்க சேலத்துல பாருங்க, நான் லாஸ்ட் வீக் சேலம் போயிருந்தேன். அப்போ எங்க வீட்ல பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க இன்னும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லுவோம். ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, ஆமா, ஆமா. ஏன்னா எங்க வீட்ல பெரிய அக்கா மிஷனரியா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த மிஷனரி பணி, அந்த பிளெஸிங் யூத் மிஷன்ல அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப வந்து சென்னையில அவங்க பாஸ்டர் சர்ச் வச்சிருக்காங்க. அருணோதயன் தேவர் திருச்சபைன்னு வச்சு அதுல வந்து என்ன பண்றாங்க, பாஸ்டரா இருக்காங்க. அக்கா ஹஸ்பண்ட் குமார் அவரு. 2 பேரும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. என் தங்கச்சி, கடைசி தங்கச்சி வந்து அவ வந்து ஒரு பாஸ்டர், ஏஜி சர்ச் பாஸ்டர். அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவர் இறந்துட்டாரு. இப்ப அவளால் முடிந்த ஊழியத்தை செய்து கொண்டு எங்க சகோதரிகளோடு இருக்கிறார். அப்போ அந்த அக்காவுக்கு வந்து எல்லாமே தெரியும். மிஷனரி பணியில அக்கா இருக்கும்போது இவங்களுக்கு அந்த கர்நாடகா, அந்த ஹூப்ளியில, எல்லாப்பூர்ல ஹூப்ளின்ற ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஹூப்ளியில. அப்ப என்னாச்சுன்னா, ஒரு திடீர்னு ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு அலர்ஜி ஆயிடுச்சு. அலர்ஜி ஆயிட்டு உடம்பு முழுவதும் கொப்பளம். பெரிய பெரிய கட்டி மாரி வந்து அதெல்லாம் அப்படியே தண்ணி கோத்து இவ்வளவு பெரிய கட்டி கட்டியா இருக்கும். அப்போ அங்க எல்லாம் போனாங்க. எல்லாமே போயிருந்தோம். அண்ணன், எங்க எல்லாருமே, எங்க சகோதரி எல்லாரும் போயிட்டு, எல்லாம் நாங்கலாம் ஜாப்ல தான் இருந்தோம். லீவ் போட்டுட்டு போனோம். 1 வாரம் லீவ் போட்டுட்டு அக்காவுக்காக 3 நாள் ஃபாஸ்டிங். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல அவங்க வீட்ல நாங்க எல்லாமே கூடி ஜெபித்து, எங்க அக்காவுக்கு ஒண்ணு விடுதலை கொடுங்க, இல்லாட்டா உங்க சமூகத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சகோதரிகளை கூட்டி நாங்க ஜெபித்தோம். கர்த்தர் அற்புத விதமா அந்த கண்ணை தவிர மேல உடம்பு முழுவதும் புண்கள், தோலெல்லாம் உறிஞ்சு அப்படியே சிகப்பா இருக்கும். அப்போ வாட்டர் பெட்ல படுக்க வச்சிருப்பாங்க. எங்க அக்கா இப்படி திரும்புவாங்க, திரும்பும்போது அப்படியே தண்ணி கோர்த்து, ஏன்னா அந்த புண்ணுல இருந்து வழிகிற தண்ணீர். அப்ப நான் ஃபர்ஸ்ட் அவங்கள போய் பார்க்கும்போது நான் நினைச்சேன், இவங்க வந்து கட்டாயம் இவங்க வந்து உயிரோட இவங்க நிலைமை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மாம்சேகமா வந்துச்சு. அத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. ஆண்டவரே, எங்க அக்கா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்களேப்பான்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கதறி அழுதோம். தேவனுடைய சமூகத்துல 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். ஆனா ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் படிப்படியா அக்காவை சுகப்படுத்தி இன்றைக்கு நல்ல பரிபூர்ண சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்து இப்ப உங்களுக்கு வயசு வந்து 70, 74 ஆயிடுச்சு. ஆனாலும் கணவனும் மனைவியும் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நமக்கு பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது நம்ம வந்து கலங்கி போயிடுறோம். ஆண்டவரே, நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம வந்து திணறி போயிடுறோம். ஆனா கர்த்தர் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னதே நம்மோடு இருக்கிறான்றதை நம்ம மறந்து போக கூடாது. அப்ப யோபுக்கு பாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்ட யோபு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 42ஆம் அதிகாரம் அதுல 10வது வசனம் வாசிக்கும் போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனைய கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலுயா. இதுதாங்க நடக்க போகுது. நம்ம வந்து முடிவு பரியந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம முடிவு பரியந்த என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவரை மறுதலித்து விடாதபடி, நம்ம வந்து அவரை வேதனைப்படுத்தாதபடி நம்முடைய நாவையும் நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இந்த கடைசி நாட்கள்ல. அப்போ இன்னொரு காரியம் பார்ப்போம். அதுதான் ஏசாயா 59:19 பாருங்க. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது
கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவான்னு சொல்லிட்டு வேதத்துல பார்க்கிறோம். அதே ஒரு எஸ்தர் எடுத்து பார்ப்போம். எஸ்தருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதுல 2, 3, 6 இறச்ச முடிஞ்ச வாசிங்க சிஸ்டர். எஸ்தர் 5, 2, 3, 6. பக்கம் 628. ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு அடுத்த 6ஆம் வசனம். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ஆமென், ஆமென். அப்போ இந்த ராஜா பாருங்க, ராஜஸ்திரி அந்த எஸ்தர் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறாள். தன்னை அர்ப்பணித்ததை வரா, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் ஜனம் விடுவிக்கப்படணும், என் குலம் கோத்திரம் விடுவிக்கப்படணும்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ராஜா கண்களில் அவளுக்கு தயவும் இரக்கமும் கிடைத்தது. நீ உனக்கு என்ன வேணும்? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்றாரு. அதே 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் பார்ப்போம். 9ஆம் அதிகாரம் எஸ்தர் புஸ்தகத்துல 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா ராஜாத்தியை எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றான். ஆமென். அப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் வந்து ஒரு விடுதலையை கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அந்த ராஜா கேட்கிறாரு, உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? அது உனக்கு செய்யப்படும் சொல்லிட்டு. அப்போ இத வந்து ராஜாவாகிய இந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய இடத்துல நம்ம வந்து நம்முடைய கர்த்தாதி கர்த்தரை, ராஜாதி ராஜாவை நம்ம வச்சுக்கணும். அப்ப இன்றைக்கு நம்ம பிரச்சனையோட போராட்டத்தோட இருக்கும்போது தேவன் அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார். இம்மட்டும் வா, போதும் இந்த பிரச்சனை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லாம் செய்ய முடியும் என்று அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த விசுவாசம் தான், நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதே 7ஆம் அதிகாரம் அதுல 2வது வசனம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், அதுல கடைசி 2 வரி மட்டும் படிச்சா போதும். அது உனக்கு நீ எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ஆமென், ஆமென். அப்போ இன்னைக்கும் அப்படிதான். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய இனஜன பந்துக்களுக்காக, நம்முடைய திருச்சபைகளுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நம்ம கூடாரத்துல 4 சுவர்கள மத்தியில இருந்து அடைஞ்சு கிடந்து ஜெபிச்சுட்டே இருந்த 10 அது களத்திலே இறங்க வேண்டும். கண்ணுல படுறவங்க, தென்பட்டவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களா இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம அந்த வொர்ஷிப்ல கூட பாத்தீங்களா, சிஸ்டர் மூலம் கர்த்தர் இடைப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். கடைசி நாட்களை நம்ம வந்து மந்த புத்தியோட, நம்ம சோம்பேறித்தனாவியோட, பயத்தோட, திகிலோட ஜீவிக்காதபடி நம்ம வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாய் என்ன பண்ணா, நம்ம வந்து மிகவும் ஐயோ இன்னைக்கு முடியலையே, இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பார்க்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு போலாம், அப்படி இல்லை. நம்மளால் முடிந்த அளவு ஜெபம் ஊழியம் இது ரெண்டுலயும் நம்ம வந்து எப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அப்போ எஸ்தர் 4ஆம் அதிகாரம் அதுல 8வது வசனம் பாருங்க. 8:14. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் அதுல 8வது வசனம் 14வது வசனம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆமென். அப்போ தன்னுடைய அந்த தகப்பன், சித்தப்பா,
அவர் சொல்றாரு, நீ இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வருமா, அதனால நீயும் உன்னுடைய குடும்பமும் அழிவீர்கள்னு சொல்லும்போது உடனே இவங்க என்ன பண்றாங்க, 3 நாள் உபவாச பிரேயர். அப்ப அந்த உபவாச கூட்டம், அந்த உபவாசத்திற்காக இவள் என்னன்னா தன்னை அர்ப்பணிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ப்பணிப்போடு உபவாசம் செய்யறா. உடனே பாருங்க 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல தூக்குமரம் தயாராகிறது. யாருக்காக? முர்தெகாய்க்காக. ஆனா முர்தெகாய்க்காக தயாரிக்கப்பட்ட தூக்கு மரத்துல கடைசியில யார தூக்கி போட்டாங்க? ஆமானை. யூதருக்கு சத்ருவாய் இருந்த அந்த ஆமானை தூக்கி போட்டார்கள். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து 6ஆம் அதிகாரம், அதுல 6வது வசனம் பாருங்க. ஆமான் உள்ளே வந்த போது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷங்க என்ன செய்யப்படன்னு கேட்கிறான். அப்ப ராஜாவுடைய வஸ்திரம் தரிக்கணும், ராஜா ஏற குதிரையில போகணும், ஊர்வலம் போகணும், இப்படி ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எல்லாமே நடக்குது பாருங்க. நம்ம இதை அப்படியே நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது நம்ம பயந்து நடுங்குவோம். ஏன்னா கர்த்தர் எப்படின்னா அந்த கடைசி நேரத்துல பாருங்க காரியம் மாறுதலாய் முடிய செய்கிறவர் நம்மளுடைய கர்த்தர். அப்ப நமக்கு என்ன வேணா சில சோதனைகள் உண்டு, சில பாடுகள் உண்டு, அதன் வழியா நம்ம நடந்து போகணும். சில கஷ்டங்கள் உண்டு, அதை நம்ம பொறுமையா சகிக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில பாடுகளை அனுமதிக்கிறார். எதற்காகனா நம்ம விலையுயர்ந்த முத்துக்களாய் மாற்றுவதற்காக. அப்போ பாடுகள் இல்லையில் பரலோகம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மனம் பதறி நம்ம எந்த தவறையும் செய்து விடக்கூடாது. அதே 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 8:16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமென். ஆமென், ஆமென். அப்போ இந்த எஸ்தர் புஸ்தகம் நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாவே தெரியும். இத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், பயம், கலக்கம், நடுக்கம், வேதனை, ஒரு விடுதலை இல்லையோன்ட்டு கலங்கி தவிர்க்கிற அந்த யூத ஜனங்கள் அத்தனை பேருக்கும் கடைசியில காரியம் எப்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்தது. வெளிச்சம், அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, எல்லாமே மகிழ்ச்சி. யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்றுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. என்னைக்குமே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை வெட்கம் அடைய சத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, என்றைக்கும் நம்ம தைரியமாக இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்துக்குரிய பாடுகள், உலகத்தில் உள்ள காரியங்களை நினைத்து நினைத்து நம்ம கலங்கி தவிக்காதபடி என்ன செய்யணும்னா, வாசிப்பா கடைசியா ஒரே ஒரு வசனம், ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஆமென், ஆமென். இந்த கடைசி நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது இதுதான். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவம் இல்லாத பரிசுத்தவான் யாருமே கிடையாது. எப்பேற்பட்ட பரிசுத்தவானுக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த உபத்திரவங்களின் வழியாக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துகிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அப்போ என்னைக்குமே இந்த வசனத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். என்ன நம்பிக்கை வச்சிருக்கிற? நீ வலதுபுறம் போகணுமா, இடதுபுறம் போகணுமா? கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறவர். நித்தமும் நான் உன்னை நடத்த வாக்கு பண்ணியிருக்காரு. அப்போ தேவன் நமக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர், ஆலோசனையில் சிறந்தவர் அவர், ஆச்சரியமாய் நம்ம வழிநடத்தக்கூடியவர். அப்போ நம்ம என்ன நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அப்போ உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கவும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் கடவர்கள். அப்ப இந்த வசனத்தை நம்ம மறக்காத நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது இம்மைக்காக மாத்திரமல்ல, இனி மறுமைக்குரிய இந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அந்த வெண்வஸ்திரம் தற்பிக்கப்பட்டு அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம தலையில சூட்டி அந்த கர்த்தர் நம்மை மகிழ்விப்பதை நம்ம கண்டு நம்ம சந்தோஷப்படலாம். கர்த்தர் நாம இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய 2ஆம் வருகைக்கு ரகசிய வருகை எந்த நிமிஷத்துல இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. வேதமும் அப்படித்தான் சொல்கிறது. ஆகவே அவருடைய 2ஆம் வருகைக்கு நம்ம அனைவரும் ஆயத்தமாவோம். இவ்வுலகத்தின் பாடுகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார்.
இம்மட்டுமா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்க அடங்க கடவுதுன்னு சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்துல நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் எல்லாற்றுக்கும் முடிவு உண்டாகும். கலங்கி தவிக்காதபடி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலாய் ஜீவிக்க அனுதினமும் வேத வசனம் தியானத்துல உறுதியாய் தரித்திருக்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க கர்த்தர் அனைவருக்கும் இரக்கம் பாராட்டுவாராக, கிருபை செய்வாராக. ஆமே ஆமே.